இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் பல்வேறு செய்திகளை நம்ம பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருவோம். இந்த பதிவுகளை நீங்களும் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க ஒவ்வொன்று. அது மூலமாக இந்த பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களை ஓரளவுக்கு தெளிவாக யூகித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வீடியோ காணொலி எல்லாமே. மற்றபடி இந்த சொத்துக்கள் விற்பனையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் சொத்துக்களை விற்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அயல் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை கேட்டிருந்தாங்க. அந்த சொத்துக்களை கமிட்டி கேட்ட பலமுறை வலியுறுத்தியும் கமிட்டி கொடுக்காதனால நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை மனு தாக்கல் பண்ணி எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் வழியாக நேரடியாக அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய அறிவிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அது என்ன மாதிரியான அறிவிப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடிக்கு அளவிலான ஒரு ஏலம் தான். அந்த விஷயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துங்க. அப்பதான் என்னுடைய புதிய வீடியோ தகவல் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். கமிட்டி கேட்ட ஏலத்தை அறிவிப்பு கொடுத்து அந்த ஏலத்தை ஓகே பண்ணாம திரும்ப உச்ச நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த மிகப்பெரிய நிறுவனம் யாருன்னாக்கா IUIH, அதாவது இண்டோ யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த், அதாவது யூரோப் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இது லண்டனை தலைமையிடமா கொண்டு செயல்படுது. இவங்களுடைய வேலை என்னன்னாக்கா வேர்ல்டு வைட்ல ஹெல்த் கேர் டெலிவரி, எஜுகேஷன், ட்ரைனிங், மெடிக்கல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா BCM, அதாவது பிசினஸ் கண்டினியூட்டி மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ISO 22301 சர்டிபிகேட் பதிவு பெற்றுள்ள ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு வைட் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இப்போ ஏலத்தை கேட்டிருந்தாங்க. அதாவது செபி பிஎஸ்எல் கமிட்டி 6/2/2020 ஒரு ஏல அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது 27,138 சொத்துக்களை ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏலத்துல பார்த்தீங்கன்னா 4 ஜோனா பிரிச்சிருந்தாங்க. அதாவது வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஜோனா பிரிச்சு அந்த 4 ஜோனா வைஸா நீங்க ஏலத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோன்லயும் ஏலத்தை கேட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய நிறுவனம் தான் IUIH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் கொடுத்த ஏலங்களை எல்லாமே கமிட்டி ஓகே பண்ணாம நிலுவையில் வச்சதுனால இவங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாங்க 4 ஜோன்லயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 கோடிக்கு ஏலத்தை கேட்டிருக்கோம். இதனுடைய விஷயத்தை கமிட்டி பரிசீலனை பண்ணாம எங்களை அந்த ஏலத்துல இருந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்ன மாதிரியான ஒரு போக்கை ஏற்படுத்துதுனாக்கா அவங்க ஏலத்தை கமிட்டி சிறு சிறு பகுதியிலா விற்று அதன் மூலமா பணத்தை திரட்டுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கும் மற்றும் பணத்தை கட்டினவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. காலப்போக்கில் அவங்க பணத்தை பெற முடியாம போகக்கூடிய ஒரு திட்டமாகும் கமிட்டி எடுத்திருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு பல்க் அமௌண்டா ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு கொடுத்தாக்கா இதன் விஷயத்துல பார்த்தோன்னா நாங்க இந்தியாவில் ஒரு உள்கட்டமைப்பு வசதியை உருவாக்குறதுக்கும் மற்றபடி இந்த முதலீட்டு திட்டத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எளிமையான முறையில் விரைவாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயத்தை பார்ப்போம். இந்த மிகப்பெரிய நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிற மனுவில் சொல்லியிருக்காங்க பாருங்க. சுபத்ரா பட்டாச்சாரிக்கும் செபிக்கும் நடக்கக்கூடிய இந்த வழக்குல நாங்க 3வது தரப்பா இணைஞ்சிருக்கோம். என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா நாங்க சொத்துக்களை ஏலம் கேட்டிருந்தோம். பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை பல்க் வேல்யூ கேட்டிருந்தோம். ஆனா இது வரைக்கும் கமிட்டி சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் இல்லாதனால நேரடியாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த மனு தாக்கல் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க 2வதா இருக்கக்கூடிய பாருங்க இண்டோ யூகே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் அப்படின்ற ஒரு முகவரியை பதிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா 2 பாருங்க இந்த இடத்துல த ஹானபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இஸ் கம்பெனியன் ஜட்ஜஸ் ஆஃப் ஹானபிள் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு தான் இது பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்எல் நிறுவனம்ன்றது பாத்தீங்கன்னா 15/3/1996 கம்பெனி சட்டத்திற்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியா செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,60,00,000 மக்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனமானது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா நடந்துட்டு இருக்குதுன்றதும் நாங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் முடக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2/2/2016 இந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக ஒரு RM லோதா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு
உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது முன்னாள் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையில வந்து கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சொத்துக்களை எல்லாமே வந்து அவர் தான் மேனேஜ் பண்றாருன்றதும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா 6/2/2020 ஒரு பொது அறிவிப்பின் மூலமா 27,138 சொத்துக்கள் அடங்கிய ஒரு ஏல அறிவிப்பு வந்து கமிட்டி கொடுத்தாங்க. அந்த ஏலமானது பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் 4 பகுதியா பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. இந்த 4 பகுதியில ஒவ்வொரு பகுதியில இருந்தும் 1000 கோடி அளவுக்கு ஏலத்தை கேட்கணும். அது இல்லாம முன்பணமா 150 கோடி கட்டணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய நிறுவனத்தின் விருப்பத்தின் பேர்ல கிட்டத்தட்ட 4 ஜோலும் நாங்க ஏலத்துக்கு வந்து உள்ள வந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுக்கு கிட்டத்தட்ட பணத்தை கட்டுறதுக்கு நாங்க ஏலத்தை கேட்டிருந்தோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் வந்து முன்பணமா கட்டுறதுக்கும் ரெடியா இருந்தோம். இதை வந்து ப்ரொபோசலா நாங்க கமிட்டி கிட்ட பதிவு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் கமிட்டி கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் எங்களுக்கு கிடைக்கல. பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில கூட எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு வரலன்றதான் இங்க வந்து புகாரா தெரிவிச்சிருக்காங்க. இந்த IUIH அப்படின்ற நிறுவனம் என்னன்னாக்கா இண்டோ UK இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் மருத்துவ திட்டமானது உலகின் மிகப்பெரிய சுகாதார உட்கட்டமைப்பு கொண்ட ஒரு நிறுவனமாகும். இந்த திட்டத்தை இந்தியாவில் நாங்க செயல்படுத்துறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்தோம். அதுக்காக தான் இந்த இடங்களை வந்து ஏலத்துக்கு நாங்க கேட்க வந்தோம். அது எந்த வகையில்னு பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 2015 வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து யுனைடெட் கிங்டம்க்கு வந்து விசிட் பண்ணாரு. எங்களுடைய நாட்டுக்கு வருகை புரிந்திருக்கும் போது எங்களுடைய இந்த IUIH நிறுவனமானது உங்க பாரத பிரதமரோட ஒரு புரிந்துணர்வு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அது என்ன மாதிரியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னாக்கா இந்தியாவிலோட 40 கோடி மக்களுக்கு வந்து சுகாதார உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக, அது மட்டும் இல்லாம 11 இந்தியன் ஸ்டேட்ல வந்து எங்களுடைய பெரிய திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக ஒப்பந்தத்தை வந்து எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் டேவிட் கேமரன் முன்னிலையில் வந்து ஒப்பந்தம் புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள்ல இந்தியாவில் 11,000 நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் பாயிண்ட் நிறுவனத்துக்கும் 22,000 குடியிருப்புகளை அமைப்பதற்கும் 2,750 ஹோட்டல்ஸ் நிறுவனத்துக்கும், அதாவது 98 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து சூரிய மின் திட்ட செயல்பாட்டை உருவாக்குறதுக்கும் இந்த மாதிரி எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நாங்க கொண்டு வர்றதுக்காக அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா 11,000 மருத்துவமனை பெட்ஸ், 11 மெடிக்கல் காலேஜ் மூலமா வந்து 16,500 நியூ டாக்டர்ஸ் உருவாக்குறதுக்கும், 11 நர்சிங் காலேஜ் மூலமா 27,500 நியூ நர்சஸ் உருவாக்குறதுக்கும், 11 ரிசர்ச் சென்டரை உருவாக்குறதுக்கும் எங்களுடைய செயல் திட்டம் முன்னெடுக்கிறதுக்காக நாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது 11 மாநிலங்களை உள்ளடக்கியது. அந்த மாநிலங்கள் யாருக்கா மகாராஷ்டிரா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், அசாம், பஞ்சாப், குஜராத், தெலுங்கானா, ஹரியானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், இப்படி ஒரு 11 மாநிலங்களை நாங்க தயார் செய்து அதன் மூலமாக தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதும் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கடந்த 8/5/2019 ஆண்டு 5வது இந்திய UK டாஸ்க் போர்ஸ் கூட்டம் வந்து டெல்லியில் உள்ள சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் செபி அமைப்பின் பிரதிநிதிகளும் மற்றும் மாண்புமிகு RM லோதா அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் இந்தியாவில் எங்கள் திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக தேவையான இடங்களை தேர்வு செய்த 11 மாநிலங்கள் உள்ள PSL நிறுவனத்தின் சொத்துக்கள் அடங்கிய கோப்பை வந்து நாங்க செபி கட்டையும் PSL ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய RM லோதா கமிட்டி கட்டையும் கொடுத்திருந்தோம். அந்த லிஸ்ட்ல நாங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா, குஜராத், கோவா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, மும்பை, இப்படி 11 மாநிலங்கள்ல எங்களுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இந்த PSL நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆகவே வந்து இந்த சொத்துக்கள் விற்கிற வேலையை கவனிக்கக்கூடிய RM லோதா இதனை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைப்பாட்டு எடுத்து கூடிய விரைவிலே கிடைக்கக்கூடிய வகையில வந்து வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த கமிட்டியில அந்த கூட்டத்துல வந்து தெரியப்படுத்தியிருந்தோம் அப்படின்றதையும் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 11 ஸ்டேட்ல நடக்கக்கூடிய திட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறதுக்காக இவங்க சொல்லியிருந்தாங்க. பாருங்க, கேரளால எர்ணாகுளம், தமிழ்நாட்டுல மதுரை, குஜராத்ல வந்தோதரா, கர்நாடகால பெங்களூர்ல தேவநல்லி, வார்த்தூர், பித்ரஹாலி, அப்புறம் லூதியானா, கிராம்பூர், இந்த மாதிரி அசன்பூர், மும்பை, லக்னோ, சண்டிகர், பூனா, புனேல, டெல்லியிலே 4 இடத்துல இந்த மாதிரி ஒரு சிட்டிகள் அடங்கிய
விஷயத்தை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த செயல் திட்டத்தை நாங்க செயல்படுத்துறதுக்காக நாங்க கேட்ட இந்த நிலங்களை வந்து நீங்க ஒதுக்கீடு செய்யறதுனால இந்த பிஎஸ்எல் நிறுவனத்தின் முதலீட்டு திட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற 5,15,1036 இன்வெஸ்டர்ஸ்க்கு பேரு உதவியா இருக்குன்றத இவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க கேட்கப்பட்ட ஏலத்தை வந்து உதாசீனம் பண்ண கமிட்டி சம்பந்தமா வந்து நிறைய புகார்களையும் ஆல்ரெடி பிஎஸ்எல் நிறுவனம் தெரியப்படுத்தி இருக்கிற நிலையில பெரிய நிறுவனமானது பிஎஸ்எல் கமிட்டியினுடைய செயல்பாட்டுல எங்களுக்கு திருப்தி இல்லை. ஏன்னாக்கா பிஎஸ்எல் நிறுவனம் ஆல்ரெடி சொல்லிய நிறைய குறைகள் வந்து பிஎஸ்எல் இந்த கமிட்டியால் செயல்படுத்தப்பட்டிருக்குது, நிறைய குளறுபடிகளும் நிறைய வந்து புகார்களும் இருக்குது இந்த கமிட்டி மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. அந்த உதாரணமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் ஜூப்பிடி பகுதியில் உள்ள பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய 113 சொத்தை மிக மிக குறைஞ்ச விலைக்கு வித்திருக்காங்க அப்படின்ற தகவலையும் வந்து இந்த மிகப்பெரிய நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னிலை கொண்டு போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 113 சொத்தை வெறும் 81 கோடிக்கு மட்டும் தான் வித்திருக்காங்க. இந்த அதாவது அதிகபட்சமாக ஆஃபர் வேல்யூ பாத்தீங்கன்னா 120 கோடி வரைக்கும் இந்த 113 சொத்தை கேட்டாங்க. ஆனா வந்து கமிட்டி மிக குறைஞ்ச விலைக்கு வித்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 39 கோடி லாஸ் ஆகிற அளவுக்கு கமிட்டி வித்திருக்குது. அதாவது கேட்கப்பட்ட ஏலத்தை விட குறைவான அமௌண்ட்டுக்கு வித்திருக்காங்க. இதனுடைய மார்க்கெட் வேல்யூ பாருங்க கீழே போட்டிருக்காங்க 250 கோடிக்கு போகும். அந்த 113 சொத்து 250 கோடிக்கு போகக்கூடிய நிலையில ஒரே ஒரு 81 கோடிக்கு மட்டும் வித்திருக்காங்கன்ற புகாரையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில் உள்ள ராஜ்கோரி அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொத்து வந்து கமிட்டி 45 கோடிக்கு வித்திருக்காங்க. இதனுடைய ஆஃபர் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 100 கோடி வரைக்கும் ஏலம் கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ 150 கோடி அளவுக்கு இருக்குது. அப்படின்ற பட்சத்துல கமிட்டியினுடைய செயல்பாடு மிக மிக ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் விற்பனையில வந்து கமிட்டி வந்து இந்த மாதிரி எங்களை போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களை நிராகரிக்கிறாங்க. மிகப்பெரிய நிறுவனம் வரும்போது எங்களுடைய ஏலத்தொகை வந்து நியாயமானதாக இருக்கும். இப்படி சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு வித்தாங்கன்னா கமிட்டி ஒரு சில வகைகளை வந்து ஆதாயம் அடையக்கூடிய விஷயத்தை வந்து மேற்கொள்றாங்க. அதனால எங்களுக்கான ஏலத்தை நீங்க ஓகே பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலம் கேட்ட பிறகு நாங்க பல்வேறு கட்டங்கள்ல இருந்து 2019 இருந்தே பல்வேறு கட்டங்கள்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். அது இல்லாம கடிதம் போக்குவரத்து துறையும் மெயில் மூலமாவும் கான்டாக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லோதாவுக்கு எந்தெந்த டேட்ல வந்து நாங்க மெயில் பண்ணிருக்கோம், கடிதம் போட்டிருக்கிறோம், ஆஃபர் வேல்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். மும்பை ஆபீஸ்க்கும் நாங்க டைரக்டா எங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வந்து ஏலத்தை கேட்கறதுக்காக ஒரு நிறைய முன்னெடுப்பு செஞ்சோம். அது இல்லாம சிபி கிட்ட மீட்டிங்கும் பண்ணியிருக்கிறோம், லோதா கமிட்டியும் மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுக்கான ஆஃபரை கொடுக்கலன்றத ஒரு புகாரா வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020 பப்ளிக் நோட்டீஸ் மூலமா அனௌன்ஸ் பண்ண 27,138 சொத்துக்கள் வழியா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சொத்துக்களை வந்து இப்போ செபி அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து நீக்கி இருக்காங்க. இது எந்த வகையில அவங்க வந்து சொத்தே விற்காத நிலையில இந்த மாதிரி நிறைய சொத்துக்களை வந்து நீக்கிறது மிகப்பெரிய முறைகேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லக்னோ, உத்தரப்பிரதேஷ், லூதியானா, பஞ்சாப், மொகாலி, மும்பை, மகாராஷ்டிரா, பெங்களூர், தேவனஹள்ளி, பூனே, இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1700 ஏக்கர் சொத்துக்களை வந்து அவங்களுடைய வெப்சைட் பகுதியில இருந்து நீக்கி இருக்காங்கன்ற உத்தரவையும் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல ஒண்ணு தெளிவா சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து கமிட்டி வந்து ஒன்லி அவங்களுடைய வெப்சைட் வழியா தான் வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்காங்களே தவிர எங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து தகுந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில கமிட்டி இல்லை அப்படின்றதும் தெளிவுபடுத்திருக்காங்க. எங்களுக்கு இந்த உத்தரவு கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துல கிடைக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கான இஎம்டி தொகை வந்து விரைவாக கட்டி நான் வந்து ஒரு 2 வருஷத்துல இந்த அக்ரிமெண்ட்டை முடிக்கிறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வேல்யூ பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துல 24 மந்த்ஸ்ல வந்து இந்த ஏல அறிவிப்பை வந்து உங்ககிட்ட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். எங்களுடைய ஏல மொத்த ஆஃபர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,404 கோடியே 61,72,694 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாங்க பேமெண்ட் தர போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வீக்ஸ்ல 150 கோடி கொடுக்குறாங்களா. அதுக்கடுத்து 5 மாசம் முடிஞ்சு அதாவது 6ஆவது மாசத்துல 350 கோடி ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா 6 மாசத்துக்குள்ள பேமெண்ட் 500 கோடி பேமெண்ட் வந்துடும். அதுக்கடுத்து இன்னொரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 1000 கோடி ஆக மொத்தம் 1 இயர்ல பாருங்க 1500 கோடி பேமெண்ட் கொடுத்துடுறோம் அப்படின்றது இங்க தெளிவுபடி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 1 இயர் கழிச்சு அதாவது 2ஆவது வருஷத்தினுடைய இறுதியில வந்து 2000 கோடி ஆக மொத்தம் இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு
2 வருஷத்துல நாங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓகே பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கான பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் இவங்க தெளிவா வந்து அந்த அறிக்கையின் மூலமா சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த நிறுவனம் தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த அறிவிப்பு மூலமாக தான் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா தெளிவாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வீடியோவா அமைஞ்சிருக்குன்றதுல ஒரு சந்தேகம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற அப்டேட்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும்னாக்கா இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ தகவல் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.